என்னது வேண்டாம் வேண்டாம் போதை பொருள் வேண்டாமா? அத வேணான்னு சொல்லிதான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். நீ என்னமோ புதுசா வந்து என்னமோ போராடி தள்ளி கிழிக்கிற மாதிரி பேசுற. போன 5 வருஷம் போதை பொருள் ஏகத்துக்கு பரப்பி விட்டது யாருன்னு தெரியுமா? கள்ளச்சாராயத்துல அவ்வளவு பேர் செத்தாங்களா அது தெரியுமா? எத்தனை பேர் கஞ்சா போதையிலையும் குடி போதையிலையும் சின்ன சின்ன குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்களே அது உனக்கு தெரியுமா? அப்பெல்லாம் நீ எங்க போன? கோமால இருந்தியா இல்ல சுத்தி பார்க்க போனியா எங்கேயாவது சுற்றுலாக்கு? இப்போ வந்து என்னமோ நல்லவை மாதிரி வந்து போராடுறேன். என்ன மக்கள் வந்து திமுக நல்லவங்க அப்படின்னு நினைச்சு மறுபடியும் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக என்ன மக்கள் மனச செலவா செஞ்சுட்டு இருக்கீங்களா? அதனாலதான் குளத்து தொகுதியிலே ஸ்டாலின்ல குஜிலி மஸ்து பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க நீங்க பண்ண ஃப்ராட் எல்லாம். அதாவது உங்க செந்தில் பாலாஜி ஒருத்தர் இருப்பார்ல, ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவாராமா, திருப்பி கொண்டு வந்து அமைச்சர் பதவியிலேயே உட்கார வைப்பாங்களாமா. என்ன உங்களுக்கு மட்டும் தனி சட்டமா இருக்கு? இந்த மாதிரி கேவலமான அரசியல் வந்து இந்த திமுக காரங்களுக்கு தான் தெரியும். மேடைய போட்டு ஒருத்தர் ஆபாசமா பேசிட்டு இருந்தாரு, அப்பெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல. இப்ப வந்து அவர் வந்து ஏடிஎம் கார்டுல மாத்திரைய இப்படி நசுக்கி கொடுத்தாரு, அதுக்கு ஒரு வீடியோ ப்ரூஃபா சொல்லிக்கிட்டாரு. அதை உன்னை புடிச்சிட்டு அதுக்கு ஒரு போராடுறன்ற பேர்ல கோமாளித்தனமா பண்ணிட்டு அவதூறு பரப்புறது. அவதூறு பரப்புறதுலயே நம்பர் 1 இருப்பீங்க போல. நம்ம சொன்னீங்க எதிர்கட்சி ஆனா திமுகவோட ஸ்ட்ராங்கா ஆப்போசிஷன் எல்லாம் பார்த்தது இல்லையா அப்படின்னு எவ்வளவு ஒரு இதா சொல்லியிருந்தீங்க. இப்பதான் தெரியுது அவதூறு பரப்புறதுல திமுக மாதிரி கேவலமான கட்சி எங்கேயுமே கிடையாது. நீங்க கட்சி ஸ்ட்ராங்கா எல்லாம் நிக்காதீங்க, எதிர்கட்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஒண்ணும் கிடையாது. அவதூறு பரப்புறதுல ஸ்ட்ராங்கு. ஒண்ணு பிடிச்சா போராட போயிருது. ஆனா ஆளுங்கட்சியா இருக்கும்போது கள்ளச்சாராயம் கொடுத்து செத்தவங்களை எல்லாம் வந்து நீங்க போராடலையே. ஏன்னா அப்ப நீங்க தானே அதை காய்ச்சினது. 10 லட்ச ரூபா கொடுத்து ஆஃப் பண்ணியாச்சு. அப்பதான் நிறைய கஞ்சா போதையில அப்படியே குடி போதையில அங்கங்க கொள்ளையெல்லாம் நடந்துட்டு இருக்கும். அப்போ வந்து எதுவுமே தெரியாது உங்களுக்கு. ஏன் ஜூலி, அப்போ உனக்கு எதுவுமே தெரியாதா? உனையெல்லாம் செப்பல் எடுத்து கவ்வ அடிக்கணும் வாயிலேயே. வந்து பெரிய விளையாட்ட போராடுறா, என்னமோ ஜல்லிக்கட்டுக்கு போராடுன நினப்புல இப்ப போராடிட்டு இருக்கா. மக்களுக்கு உனையெல்லாம் தெரியும் நீ எல்லாம் ஃப்ராடுன்னு. நீ நல்லவன் காட்டுறதுக்காக வந்து இப்படி கத்திட்டு இருந்து கோஷம் போட்டுட்டு இருக்காத. உனையெல்லாம் காரி மூஞ்சில தான் துப்பணும் சாணிய.